சாஹிப் டாக்ஸ் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அகமது சாஹிப். நம்முடைய ஊடகத்தில் ஒரு புதிய முயற்சியாக நாம் இதுவரை படித்து முடித்த புத்தகங்களுக்கான ரிவ்யூ வெளியிடலாம்ங்கிற ஒரு நோக்கம்தான். ஏன்னா பரபரப்பான சூழ்நிலையில் புத்தகங்களை முழுமையாக வாசித்து அதில் என்ன இருக்கிறது என்பதை அறியக்கூடிய நிலையில் இல்லை. எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ பரபரப்பான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்போ ஒரு புதிய முயற்சியாக நம்முடைய சாஹிப் டாக்ஸ் ஊடகத்தின் வாயிலாக நூட்களை பற்றிய முக்கியமான வரலாற்று நூட்கள், அரசியல் நூட்கள், இந்த மனித சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்களை, நான் படித்த புத்தகங்களை என்னுடைய பார்வையில் ஒரு ரிவ்யூவாக வெளியிடலாம் என்கிற ஒரு புதிய முயற்சி. வழக்கம் போல் வாசகர்கள், நண்பர்கள் இதற்கு பெரும் ஆதரவு தருவீர்கள் என்று நம்புகிறேன். முதல் ரிவ்யூவாக இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் அனைவருமே அவசியமாக படிக்க வேண்டிய புத்தகம். சற்றொப்ப 950 பக்கம் கொண்ட அந்த புத்தகம். இதை எழுதியது யாருன்னு சொன்னால் ஏஜி நூரானி. ஏஜி நூரானியை பற்றி உங்களுக்கு தெரியும். மிக ஃபேமஸான ஒரு ரைட்டரு. இன்றைக்கி இந்த பேசப்படக்கூடிய இந்த புத்தகம் இந்திய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான விமர்சனமாக கருதப்படக்கூடிய அந்த புத்தகம். த ஆர்எஸ்எஸ் எ மெனாஸ் டு இந்தியா, இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல், மதவாதத்தின் பெயரை சிறப்பிடக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தோலுரித்த ஒரு புத்தகம் இது. ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் பங்களிப்பு, ஜனநாயகத்தின் மீதான அது தாக்கங்கள் எவ்வாறு இருந்ததுங்கிறத முழுமையாக இங்கே அலசியிருக்கிறது. முதல்ல அந்த வரலாற்று ஆசிரியர் ஏஜி நூரானி அவர்கள் எழுதி தமிழில் ஆர் விஜயசங்கர் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பாரதி புத்தகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. மிக அருமையான ஒரு புத்தகம். முதல்ல ஏஜி நூரானியை பற்றிய இந்த ஆத்தர், இந்த புக்குடைய ஆசிரியர் பற்றி ஒரு சுருக்கமான தகவல். நூரானி அவர்களை பொறுத்தவரை முழு பெயர் அப்துல் கஃபூர் மஜீத் நூரானி. அவர் ஒரு இந்தியாவில் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு லாயர் குடும்பத்தில் பிறந்தவர். அவரே ஒரு அட்வொகேட் தான். 1930 மும்பையில், பாம்பேயில் பிறந்தார். அதுபோல் எல்எல்எம் உயர்கல்வி, சட்டத்தில் உயர்கல்வி பயின்றார். பாம்பே ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் அவருடைய ப்ராக்டிஸ் பண்ணார். அவர் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கார். உதாரணமாக 1964 த காஷ்மீர் கொஸ்டின்ஸ்னு சொல்லி காஷ்மீர் மக்கள் கேட்ட கேள்விகளை தொகுத்து ஒரு புத்தகம் வெளியிட்டார். அதுபோல் கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் ரைட்ஸ், இந்திய அரசியல் சட்டத்தினுடைய கேள்விகளும் இந்திய மக்களுடைய உரிமைகளுங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் வெளியிட்டார் 2006. இப்படி நிறைய சவர்கர் அண்ட் ஹிந்துத்துவா, காஷ்மீர் டிஸ்பியூட்ஸ், ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி, இதெல்லாம் அவர் வெளியிட்ட புத்தகங்கள். உண்மையிலேயே மிக துணிச்சலான எழுத்தாளர் என்று சமகாலத்தில் பல அறிஞர்களால் புகழப்பட்டவர் தான் ஏஜி நூரானி. இன்னும் சொல்லப்போனால் கோத்ரா இன்சிடெண்ட்டை பற்றி ரொம்ப விலாவரியாக அவர் எழுதின கட்டுரைகள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஃப்ரண்ட்லைனு, இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற தேசிய ஊடகங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவரை பற்றிய நிறைய தரவுகள் இருக்குது. நூரானியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு இன்டலெக்சுவல் லெகசி என்று சொல்லலாம். அந்தளவுக்கு டெப்த்தாக ஒரு வரலாற்றை புரிந்து கொண்டு எழுதக்கூடிய ஒரு நூலாசிரியர், சட்ட வல்லுனர், எல்லாராலும் பாராட்டப்பட்டவர். குறிப்பாக இந்த ஆர்எஸ்எஸ் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல்ங்கிற இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் நான் முழுமையாக படித்திருக்கிறேன். ஆர்எஸ்எஸ் உடைய வரலாறு எப்படிங்கிறத ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவசியமாக இந்த புத்தகத்தை படிக்கணும். இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சுருக்கமாக தருகிறேன். இந்த புக்கு என்ன சொல்லுதுன்னா, அந்த தொடக்கமே எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு இந்தியர் தலைமையிலும் தொங்கும் கத்தி ஆர்எஸ்எஸ் அப்படின்னு எழுதுகிறார். இந்த புக்கு எப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா, எனக்கு தெரிஞ்சு 2022 பிப்ரவரி மாதம் 2022 முதல் பதிப்பு. ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு, 3 வருடங்கள் ஆச்சு. இதில் என்ன கவர் பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்எஸ்எஸ் ஏன் உருவாக்கப்பட்டது, அதனுடைய வரலாறு என்ன, ஆர்எஸ்எஸ் 19ஆம் நூற்றாண்டில் வேர்கள், ஒரு 100 வருடங்களாக ஆர்எஸ்எஸ் தன்னுடைய வேர்களை எப்படி இந்திய நாட்டில் பதித்திருக்கிறது, இந்திய நாட்டை தாண்டி உலகம் பூராக எப்படி அது வேர்கள் படர்ந்திருக்கிறது இப்படி சொல்கிறது. இந்திய தேசியத்தின் மீது உறுதிப்பாடு, ஆர்எஸ்எஸ்க்கு இந்தியா மீது ஒரு பட்டு இருக்கா,
இந்தியாவுடைய சட்டங்களை அவங்க வந்து பின்பற்றுவார்களா என்பதை எல்லாம் உடைத்து சொல்லியிருக்கிறார். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் பிரிட்டிஷ் அரசோடு எப்படி அவங்க நடந்து கொண்டார்கள் என்பதை எல்லாம் அதை சுட்டி காட்டிருக்கிறார். அதுபோல் மகாசபையை வந்து சவர்கர் எப்படி கைப்பற்றினார். சவர்கர் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பிதாமகன். 1925 ஹெட்கேவர், சவர்கர், மூஞ்சே, பிராஜ்பே, தோல்கர் போன்ற 5 சித் பவன் பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் ஜனசங்கம் என்கிற ஒரு அரசியல் பிரிவு, மகாசபை, இந்து மகாசபை என்று இருக்குது, அது எப்படிலாம் கைப்பற்றப்பட்டது என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதுபோல் நாடு சுதந்திரம் பெற்ற நேரத்தில் ஆர்எஸ்எஸ் என்ன செஞ்சுச்சு, குறிப்பாக ஆர்எஸ்எஸ் வந்து காந்தியை படுகொலை செய்தது ஏன் என்கிற தலைப்பில் மிக விலாவரியாக அந்த புத்தகத்தில் வந்து இந்த புத்தகம் பேசும். காந்தி வந்து சனாதனம் தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர், வர்ணாசிர கோட்பாடை ஏற்றுக்கொண்டவர். அதை சொல்லும்போதெல்லாம் மகாத்மா காந்தி என்று சொன்ன ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்றைக்கு அவர் செக்குலரிசம், மதச்சார்பின்மை இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற தேசம், ஒரு சாவரின் ஸ்டேட், அது வந்து சுய தற்சார்பு கொண்ட ஒரு தேசம், நமக்கென்று ஒரு சாவரினிட்டி இருக்குது அப்படின்னு இறையாண்மை இருக்குது என்று சொன்னாரோ, நம்ம எல்லோரும் ஓர்களும், எல்லோரும் வந்து அவங்கவுங்க கடவுளை வணங்கிக்கிறீங்க, நம்ம இந்தியாவுக்கு ஒரு மதம் ஒன்று தேவையில்லை, அவங்கவுங்க மதத்தை அவங்க பின்பற்றிக் கொள்ளலாம் என்று காந்தி சொல்லும்போது அப்போ தான் சுட்டுக்கொள்கிறான் கோட்சே. அந்த கோட்சே ஏன் சுட்டுக்கொன்றான் என்று எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் மீதான தடை காந்தியை சுட்டு கொண்ட பிறகு தடை செய்யப்பட்டது. நிறைய ராமர் பேரை சொல்லி வந்து என்னென்ன எப்படிலாம் அரசியல் பண்ணிச்சு பாஜக கடந்த 50 ஆண்டுகளில். அதுபோல் அத்வானிங்கிற கேரக்டர் ரத யாத்திரை பேரால் ரத்த யாத்திரையை ஓட்டிய அத்வானியுடைய கதை எப்படி, ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகன்னு சொல்லக்கூடிய அரசியல் பிரிவை எப்படி வெற்றியோடு அது வந்து முன்னிலைப்படுத்தியது என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு ஆர்எஸ்எஸ் வலிமை பெற்றிருக்கிறது ஏன் எப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கார். இப்படி கடைசி எப்படி முடிக்கிறார்னா, ஆர்எஸ்எஸ் நிகழ்த்திய வன்முறைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். கடந்த 50 ஆண்டு காலமாக நெல்லி, மீரட், முராதாபாத், பாகல்பூர், டெல்லி, பம்பாய் என்று ஆர்எஸ்எஸ் பண்ணாத கலவரங்கள் கிடையாது. சிறுபான்மையில் வந்து அச்சுறுத்துறது, சிறுபான்மையினுடைய பொருளாதாரத்தை வந்து அடித்து நொறுக்குது, குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகளை வந்து 4ஆம் தர குடிமக்களாக ஆக்கினால்தான் தங்களுடைய ராம ராஜ்யத்தை நிறுவ முடியுங்கிற பிரச்சாரம் வந்து ஆர்எஸ்எஸ் முன்னெடுத்த விஷயத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறார். இங்கே இதுவரை ஆர்எஸ்எஸ் முன்னின்று ஏற்படுத்திய கலவரத்தில் கொல்லப்பட்ட உயிர்கள், பல்லாயிரக்கணக்கான உயிர்கள், குண்டு வெடிப்புகள் எல்லாம் பட்டியலிட்டிருக்கிறார். ஆர்எஸ்எஸ் உடைய சந்ததியாக இருக்கக்கூடிய ஏபிவிபி மாணவர்கள் அணி, விஹெச்பி, பஜ்ரங் தள் உள்ளிட்ட துர்கா வாகினி, இப்படி நிறைய அமைப்புகள், நூற்றுக்கணக்கான அமைப்புகளை வைத்திருக்கிறார். சேவா பாரதிங்கிற பேரில் வந்து பாரத தேசத்துக்கு சேவை செய்கிறதே இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கு அவங்க சேவை செய்வாங்க. துர்கா வாகினின்னு இருக்கும், துர்க்கையுடைய வாகினி. துர்காவனா என்ன, பள்ளிக்கூட கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு கையில் ஆயுதத்தை கொடுத்து அவங்கள வந்து இந்து பெண் மிலிட்ரி லெவலுக்கு ட்ரைன் பண்ணக்கூடிய ஒரு இயக்கம். இப்படி நூற்றுக்கணக்கான இயக்கத்தை வந்து ஆர்எஸ்எஸ் பெற்று எடுத்திருக்கிறதுங்கிற வகைப்படுத்தியிருக்கிறார். லேட்டஸ்ட்டாக இதுவரைக்கும் ஆர்எஸ்எஸ் அளித்த ஒப்புதல் வாக்கு மூலம் எப்படி சவர்கர் வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட மண்டிட்டு எழுதி கொடுத்த கடிதங்களை சொல்லியிருக்கிறார். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய வருமான வரித்துறை, சிபிஐ, ஐடி, இது போன்ற இடிகளாக வந்து ஆர்எஸ்எஸ் எப்படி பயன்படுத்தும் என்று அன்றைக்கே எப்படி அவங்க வந்து வரையறுத்தார்கள் என்பதையெல்லாம் இந்த புத்தகம் தெளிவாக பேசுகிறது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, ஜனசங்கம் வந்து எப்படி உருவாச்சு, ஜனசங்கம் பாஜகவாக எப்படி மாறிடுச்சு, ஆர்எஸ்எஸ் இலை போல் சட்டமன்றம், நாடாளுமன்றம், கல்வி, ஊடகம், காவல்துறை எல்லாத்தையும் எப்படி அவங்க ஊடுருவினாங்க எல்லாத்தையும் இங்கே என்ன செஞ்சுருக்காரு, பட்டியலிட்டிருக்காரு. குறிப்பாக ஹிட்லர், முசோலினி போன்ற சர்வாதிகாரிகளுக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய நிறுவன தலைவர்களுக்கும் என்ன தொடர்பு இருந்தது என்பதையெல்லாம் விலாவாரியாக சொல்லியிருக்கிறார். அதுபோல் நாதுராம் கோட்சேவின் ஆர்எஸ்எஸ் தொடர்பு, காந்தியை சுட்டுக் கொள்வதற்கு முன்னாடி கோட்சையை ஆர்எஸ்லேருந்து கலட்டி விடுறாங்க. அவர் இஸ்மாயில்னு பச்சை குத்தி கொண்டு தான் என்ன செய்கிறார், காந்தியை கொலை செய்கிறார். காரணம் பழியை முஸ்லீம்கள் மீது போட்டு விடலாம் என்பதற்காக. அதுபோல் நீதிமன்றங்களில் அந்த ஆவணங்கள் என்னெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, அந்த காந்தி படுகொலையில் என்னெல்லாம் செய்தார்கள் என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். சட்டங்களையும் நீதிமன்றங்களையும் எப்படி ஆர்எஸ்எஸ் கட்டுப்படுத்துகிறது, உச்ச நீதிமன்றத்தின் மதச்சார்பின்மை குறித்த உத்தரவுகளை எல்லாம் வந்து பட்டியலிட்டிருக்கிறார். இப்போ சொல்கிறாங்கல்ல, சுப்பிரமணியன் சாமி வந்து போட்டிருக்கார்
ஒரு வழக்கு போட்டிருக்கார் உச்சநீதிமன்றத்தில். செக்குலரிசம் என்பது கான்ஸ்டியூஷனில் கிடையாது, மதச்சார்பின்மை என்பதை நீக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காருல்ல. சோசியலிஸ்டிக் சமதர்மங்கிறத நீங்கள் நீக்கணும் அப்படிங்கிற ரெண்டு, செக்குலரிசம் சோசியலிஸ்டிக் ரெண்டையுமே நீக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி 2025 வரைக்கும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறது. அப்போ அதை அப்போவே எப்படி பிளான் பண்ணாங்க என்பதை வந்து ஏஜி நூரானி அவர்கள் மிகச் சிறப்பாக வந்து அங்கே பதிவு செய்திருக்கிறார். ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை ஆவணங்களில் வந்து எந்த மாதிரியான நோக்கம், எந்த மாதிரியான தாக்கம் இருந்ததுக்கு என்பதையெல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்காரு, பட்டியலிட்டிருக்கார். இந்துத்துவ அடிப்படையில் வந்து ஆர்எஸ்எஸ் எப்படி பாடத்திட்டங்களை உருவாக்கியிருக்கிறது, சிறுபான்மையினருக்கு எதிராக எப்படி தகவல்களை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறமாக எப்படி ஆர்எஸ்எஸ் ஏற்றி வைத்திருக்கிறது என்பதையெல்லாம் வந்து ரொம்ப ஒரு விலாவரியாக இந்த புத்தகம் வந்து பேசி கொண்டிருக்கிறது. அதுபோல் நீதிமன்ற தீர்ப்புகள், பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் ரொம்ப முக்கியம். குருஜி கோல்வர்க்கர் இருக்கார்ல, அவருடைய ரைட்டிங், குருஜியுடைய ரைட்டிங் வந்து ஆர்எஸ்எஸ் ஆவணங்கள்ங்கிற தலைப்பில் வந்து பட்டியலிட்டிருக்கிறார். எப்படி வந்து அரசியல் தலைவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான உரைகள் இருக்குல்ல, இப்போ நேரு, புரட்சியாளர் அம்பேத்கர், ராஜேந்திர பிரசாத், அது போன்ற தலைவர்கள்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து எப்படி பேசியிருக்கிறாங்க. அதுபோல் சச்சார் கமிட்டி, ஸ்ரீகிருஷ்ணா அறிக்கைகள் எல்லாம் இதை குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள். இந்த நூலை வாசிப்பது ஒவ்வொரு இந்திய அரசியலை வந்து மதவாதத்தின் தாக்கத்திலிருந்து புரிந்து கொள்வதற்கான ஒரு அத்தியாவசியமான ஒரு புக்கு தான். உண்மையிலேயே நான் வந்து இதை 3 முறை படித்திருக்கிறேன், அணுகுணுவாக படித்திருக்கிறேன். கொஞ்சம் பொறுமை வேணும். நிறைய தகவல்கள் இருக்குது. 4 நூற்றாண்டு காலம் ஆர்எஸ்எஸ்ஸை வந்து படித்தவர்கள் வந்து இந்த நூலை படித்தீங்கன்னா அவ்வளோ தரவுகள் இங்கே இருக்கிறது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் பாபர் மசூதி இடித்த பிறகுதான், 1992க்கு பிறகுதான் ஆர்எஸ்எஸ் உடைய இயக்கம் இவ்வளோ ஒரு வலிமையான கட்டமைப்பு கொண்டதா, இவ்வளோ கோர முகத்து கொண்டதா என்பதை வந்து எல்லாம் தெரிந்து கொண்டோம். அது எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற என்ன செஞ்சிருக்கு வந்து இதை அந்த புத்தகம் பேசுகிறது. எனவே இந்திய ஜனநாயகம் மதச்சார்பின்மை அடிப்படையாக கொண்டது. ஆனால் அந்த அடித்தளத்தை உறைய வைக்கும் முயற்சிகள் வந்து இன்றைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு நடத்தி முடித்து இன்றைக்கு ஆட்சியிலே கோலோச்சி கொண்டிருக்கிறது. நூரானி அவர்கள், ஏஜி நூரானி அவர்கள் இந்த நூலை வந்து மிக நேர்மையாகவும் மிகவும் தைரியத்துடன் மேல் எழுதியிருக்கிறார். அவருடைய முயற்சிக்கும் அந்த பின்னணிக்கும் நம்ம என்ன செய்கிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக நாம் வெளியிட வேண்டியிருக்கும், வெளியிடுவோம். எனவே இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள கருத்துக்கள் இருந்தால் லைக் பண்ணுங்கள், பிறருக்கு இந்த வீடியோக்களை கொண்டு சேருங்க. நிச்சயமாக இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.